இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்து ஊக்குவிக்கிற 7 விதமான ஜெபங்கள். இயேசு கிறிஸ்து ஊக்குவிக்கிற 7 விதமான ஜெபங்கள். ஒரு 7 விதமான ஜெபங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி, இந்த ஜெபங்களை நீங்கள் செய்யுங்கன்னு ஊக்குவிக்கிறார், என்கரேஜ் பண்ணுறார். ஒரு 7 விதமான ஜெபங்களை சொல்லி, இந்த ஜெபங்களை செய்யுங்க என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறார், என்கரேஜ் பண்ணுகிறார். அந்த 7 விதமான ஜெபங்களை என்னென்ன ஜெபங்கள் என்று பார்க்க போகிறோம். அதை நாம் செய்கிறோமா செய்கிறதில்லையா என்பதை சிந்திக்க போகிறோம். அதை செய்வதனால் எவ்வளவு நன்மை இருக்குது, அந்த ஜெபங்களை செய்யாவிட்டால் எவ்வளோ நஷ்டம் இருக்குது என்பதை புரிந்து கொண்டு ஜெபங்களுக்கு போக போகிறோம். முதலாவது, மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாம் தனிமையாக ஜெபிக்கிற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கணும் என்று தனிமையிலே ஜெபிக்கிற ஜெபத்தை ஊக்குவிக்கிறார், ஊக்கப்படுத்துகிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவர் ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் அதனுடைய பலனை அடைந்து விட்டார்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது தனிமையாய் போய் ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தனிமையிலே நீ ஜெபம் பண்ணு என்று தனிமையிலே ஜெபிக்கிற ஜெபத்தை, சாலிட்டரி ப்ரேயர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊக்கப்படுத்துகிறார். தனிமையிலே ஜெபம் பண்ண சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் தனிமையில் அடிக்கடி ஜெபம் பண்ணுவார். தனிமையில் ஜெபம் பண்ணுறதுல தான் நிறைய நன்மைகள் இருக்குது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தனிமையிலே ஜெபம் பண்ணினார். 29ஆம் வசனத்தில் இருக்கும், கர்த்தர் யாக்கோபை அங்கே ஆசீர்வதித்தார் அப்படின்னு இருக்கும். கலாத்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தனிமையிலே போய் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் ஆண்டவருடைய ரகசியங்கள் எல்லாம் அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தனிமையின் ஜெபத்தில். ஏசாயா 40, 30, 31 வாசிப்போமானால், நம்ம கர்த்தருடைய பாதத்தண்டையில் தனிமையில் ஜெபம் பண்ணினால் கர்த்தருடைய சக்தியையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வோம். அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையும் சக்தியும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், வியாதிகள், எதிர்பார்க்காத சில தீமைகள், துன்பங்கள் நாம் சந்திக்கும் பொழுது சோர்ந்து போக மாட்டோம் என்று பைபிளில் இருக்குது. சோர்ந்து போகாமல் ஆவிக்கிற வாழ்க்கையில் உயர உயர போய்கொண்டே இருப்போமா இத்தனை பிரச்சனைகள் மத்தியிலேயும். எப்போ தனிமையிலே ஜெபம் பண்ணுற ஒரு பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா, அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையிலே ஜெபம் பண்ண சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறார். தனிமையிலே ஜெபம் பண்ண சொல்லி நம்மை ஊக்குவிக்கிறார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தனிமையில் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? ஃபேமிலியிலே ப்ரேயர் பண்ணுறீங்க, சபையாரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்க. தனிமையில் உங்கள் வீட்டில் இருக்கிற அறைக்குள்ளே போயிட்டு முழங்கால் படியிட்டால் குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது ப்ரேயரில் இருக்கிற ஒரு வழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்றால் எத்தனை விதமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இருக்குது. இல்லாவிட்டால் இதெல்லாம் உங்களுக்கு நஷ்டம். ஆசீர்வாதங்களை முழுமையாக சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆண்டுடைய ஊழியம் செய்வதற்கு நீங்கள் உருவாக முடியாது.
இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், எதிர்ப்புகள், சாத்தனுடைய சோதனைகள் மத்தியிலே ஸ்ட்ராங்காக நின்று ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர முடியாது. சோர்ந்து போயிடுவீங்க, இளைப்படைவீங்க. இளைப்படைவது என்றால், அடப்போப்பா என்ன தான் சர்ச்சுக்கு போனால் என்ன இருக்குது, என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன இருக்குது அப்படின்னு இளைப்பு வந்துடும். தனிமையாக ஜெபம் பண்ணால் அது வராது. அந்த பரிசுத்தாவினுடைய சக்தி வல்லமை நீங்கள் பெற்றிருப்பீங்க, இளைப்படைய மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையிலே போய் ஜெபம் பண்ண சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். ரெண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊக்குவிக்கிற, உற்சாகப்படுத்துகிற ஒரு 7 ஜெபங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண சொல்லியும் சொல்லி கொடுக்குறார். இதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம், 16, 17, 18. நீங்கள் உபவாசிக்கும் போது முகவாடலாக இருக்காதீங்க, அவர்கள் தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்தது. நீயோ உபவாசிக்கும்போது மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதா மட்டுமே காணத்தக்கதாக ஜெபம் பண்ணும் பொழுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக என்றால் எல்லாரும் பார்க்கும்படி உங்களுக்கு பலன் தருவார். உபவாசம் இருக்கும் பொழுது நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினால் எல்லாரும் பார்க்கும்படி அதனுடைய பலன், அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய நன்மைகள், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும்படி என்கரேஜ் பண்ணுகிறார், ஊக்குவிக்கிறார். உபவாச ஜெபத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ½ டேவாவது உபவாசம் இருந்து வந்து இங்கே ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உங்களுக்கு அதனுடைய பலனை தருவார். உபவாச ஜெபத்திலையும் கூட 3 வேளையும் சாப்பிட்டுட்டு வந்தால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. அதனால் உபவாசம் இல்லாவிட்டால் நீங்கள் உபவாச ஜெபத்துக்கு வராதீங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு அது பலன் இருக்காது, நன்மை இருக்காதுன்னு சொல்ல வரேன். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நான் உபவாசம் இருந்தேன், என்னால் முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் இப்படி யோசித்தேன், 9 மணிக்கு 10 மணிக்கு சார்ட்டு போட்டுட்டு டாக்டர்கிட்ட உட்காடுறோம். 4 மணி 5 மணிக்கு தான் அவர் கூப்பிட்றாரு டாக்டர். அது வரைக்கும் அங்கேருந்து ஏஞ்சி வந்துட்டா அந்த இடையில் டாக்டர் கூப்பிட்டுருவாரோ அப்படின்ட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு கூட இல்லாமல் தண்ணி குடிச்சிட்டு அங்கே ஓப்படியில் உட்காடுறோமா இல்லையா, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். அவங்க உட்காடுறோமா இல்லையா, உட்காடுறோமே. அப்போது ஒரு ½ டே உபவாசம் இருக்கலாமே தாராளமாக, அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிறாங்களாம். அப்படின்ட்டு நான் என்னால் முடியாது தான், மருந்து சாப்பிட்றேன், உடம்புல சரியான ஒரு ஹெல்த் இல்லை, உடம்பு கோஆப்ரேட் பண்ணாது, இருந்தாலும் நான் இந்த மாதிரி யோசித்து பிடிவாதமாக ½ டே உபவாசம் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க மனசில் யோசித்தது, வைராக்கியம் உபவாசம் இருந்தது, உடம்பு ஒத்துழைக்காவிட்டாலும் ஒரு பிடிவாதமாக உபவாசம் இருக்கிறது, இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நிச்சயமாக அவங்களுக்கு கேட்டது செய்வார். அதனால் உபவாச ஜெபம் எவ்வளோ முக்கியமான ஜெபம். நாம் என்ன அரை நாள் ஒரு நாள் இருக்கிறோம், இயேசு சாமி 40 நாள் உபவாசம் இருந்தார். அதனால் உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால், மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு சாமி சொல்கிறாரு, பிசாசின் காரியங்கள் நிர்மூலமாகிடும். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது, இஸ்ரவேல் மக்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க, காரியம் அப்படியே தலைக்கீழாக மாறிடுச்சான், சூழ்நிலையே மாறி போச்சான்.
தானியேல் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். இஸ்ரேல் மக்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்னென்ன செய்வார்னு. அதனால் ரொம்ப கற்றுப்பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன உற்சாகப்படுத்துகிறார், என்ன ஊக்குவிக்கிறார் என்றால், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண பழகுங்கள். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண பழகுங்கள். உபவாசம் இருந்து அது கொடு, இது கொடு, அது கொடு, இது கொடுன்னு ஜெபம் பண்ணுறதில்ல. பைபிள் ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இது தாருங்கள், அதை தாருங்கள், இதை தாருங்கள் அப்படி யார் ஜெபம் பண்ணுவாங்களோ அவனுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்குமா. யாருடைய ஜெபங்கள் அருவருப்பாக இருக்குமா? ஆண்டவர்கிட்ட அது கொடுங்க, இது கொடுங்க, இதை தருவீராக, அதை தாருங்கள், இதை தாருங்கள் யார் ஜெபம் பண்ணுவாங்களோ அவங்க ஜெபங்கள்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்குமா. அதனால் நீ உபவாசம் இருக்கும் பொழுது நீங்கள் அது கொடுங்கப்பா, இது கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறது தவறில்லை. அதுக்காக உபவாசம் இருக்கக்கூடாது. சில பேர் உபவாசம் இருந்து நான் எப்படியாவது அதை கடவுள்கிட்ட வாங்கிடுறேன் பாரு அப்படின்ட்டு உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட ரோதனை பண்ணுறாங்க, போராடுறாங்க. அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அதோட அடுத்த பிரச்சனை ஏதாவது வரும்போது உபவாசம். அப்படி இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, பக்தி வாழ்க்கைக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய பலவீனங்களுக்காக, உங்களுக்கு யாருக்காகலாம் ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஏவுதல் தராரோ அவங்களுக்காக, உங்கள் சபைக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக, மற்ற ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் நாம் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி என்கிறவர் சொல்லுகிறார், இஸ்ரேல் மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணாவிட்டால் அது எனக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் கர்த்தருடைய மக்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா அது நமக்கு கூட பாவம்தான், அவருடைய சொல்லின்படி பார்த்தா. அதனால் நாம் ஜெபம் பண்ணும்போது நமக்காக மட்டுமே ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. உபவாசங்கள் இருக்கும் பொழுது நமக்காகவும், நம்முடைய குடும்பத்துக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், பிரச்சனைகளுக்காகவும், நம்முடைய சபைக்காகவும், நம்முடைய ஊழியங்களுக்காகவும் மட்டுமல்லாமல் மற்ற சபைகளுக்காக, மற்ற ஊழியர்களுக்காக, நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்காக, நம்ம ஊரில் உள்ளவங்களுக்காக, நம்ம தேசத்துக்காக, நம்ம ஆட்சி செய்கிறவங்களுக்காக, எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். இப்படியாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஊக்கப்படுத்துகிறார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊக்குவிக்கிற அல்லது ஊக்கப்படுத்துகிற மூணாவது ஜெபம், ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில், அறுவடை மிகுதியாக இருக்குது, ஆட்களை ஆதாயம் பண்ணி, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அறுவடை செய்வதற்கு ஊழியக்காரங்க இல்லை, ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 37, 38, அறுப்பு மிகுதி, ஊழியக்காரர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளையும் தந்திருக்கிறார், வாசல்களை திறந்து தந்திருக்கிறார். இந்த காலத்தில் நிறைய ஊழியம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நாம் ஊழியம் செய்கிறதுக்கு இன்னும் கர்த்தாவே நிறைய பேரை நீங்கள் எழுப்புங்க, ஊழியர்களை எழுப்புங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஊழியம் செய்வதற்கு போதுமான திறமையும் தகுதியும் அபிஷேகமும் இருக்கிற பிள்ளைகள் ஊழியம் செய்வதற்காக தங்களை ஒப்பு கொடுக்கட்டும், கர்த்தரிடத்தில் வரட்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி ஜெபம் பண்ண சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே கர்த்தர் ஒருத்தரை ஊழியத்துக்குன்னு தெரிந்து கொண்டு அந்த ஊழியத்துக்கு வராமல் அவங்க திசை மாதிரி போவாங்கன்னா கொந்தளிப்புகளின் மத்தியிலே மாட்டிக்கொள்வார்கள்.
யோனாவை போல கடல் கொந்தளிப்புகள் மத்தியிலே மாட்டிக்கொள்ளுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். அவங்க வந்தால் ஆண்டவருக்கு லாபம், வரலைன்னா ஆண்டவருக்கு நஷ்டம். நமக்கு என்ன நஷ்டம்? ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் ஜெபம் பண்ணணும்? இங்கே ஜெபம் பண்ண சொல்கிறார். அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். வர்றவங்க வரட்டும், வரலைன்னா போகட்டும். அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பிரச்சனை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊக்கப்படுத்துகிற மூணாவது ஜெபம் என்ன என்றால், ஊழியம் அதிகமாக இருக்குது, ஊழியக்காரர்கள் இல்லை நிறைய பேர். கர்த்தர் ஊழியக்காரர்களை அனுப்ப வேண்டும் என்று ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஊழியக்காரர்களை எழுப்ப வேண்டும், அனுப்ப வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊக்கப்படுத்துகிற நாலாவது ஜெபம் மத்தேயு சுவிசேஷத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படி நம்மை ஊக்குவிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றால் என்ன? முன்கூட்டியே விழிச்சுக்கோங்க, அலர்ட்டாக இருந்து ஜெபம் பண்ணுங்க என்ற அர்த்தம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்றால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க, அலர்ட்டாக இருந்து ஜெபம் பண்ணுங்க, அட்வான்ஸாகவே ஜெபம் பண்ணுங்க. ப்ரே இன் அட்வான்ஸ் ஸோ தட் யூ மே நாட் என்டர் இன்டு தி டெம்டேஷன்ஸ் ஆஃப் சேட்டன். சாத்தானுடைய சோதனைகளுக்கு நீங்கள் ஆட்படாதபடிக்கு, அதாவது சாத்தானுடைய சோதனைகளுக்கு நீங்கள் ஆட்படாதபடிக்கு, உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சோதனைகளுக்குள்ளே நீங்கள் விழாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்றால் எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை சாத்தான் உங்களுக்கு அனுப்பி அந்த சோதனையில் விழுந்த பிறகு ஜெபம் பண்ணுறதில்லை, சரிங்களா? சாத்தான் உங்களுக்கு வந்து சோதனையை அனுப்புவான். அந்த சோதனையில் நீங்கள் நிற்க முடியாமல் விழுந்துருவீங்க. அப்போது புலம்புறதில்லை, அப்பா ஆண்டவரே சாத்தான் என்னை வஞ்சித்து விட்டான், நான் விழுந்து விட்டேன், என்னை எழுப்புவீராக, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறதில்லை. இயேசுசாமி ஊக்குவிக்கிற ஒரு ஜெபம் என்னென்னா, நீங்கள் சோதனைக்குள்ளே பிரவேசிக்காமல் இருக்கும்படிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சாத்தானுடைய பெயரில் ஒரு பெயர் என்னென்னா சோதனைக்காரன். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவன் பேரே சோதனைக்காரன், டெம்டர். அவன் வேலை அவன் சோதிச்சுட்டே இருப்பான், நம்மளை சோதிச்சுட்டே இருப்பான். எப்படி சோதிப்பான், எந்த வகையில் சோதிப்பான் என்றால் இந்த வகையில் இந்த வகையில் இந்த வகையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பேதுரு எழுதுகிறார், வகை வகையாக சோதிப்பானாம். எந்த வகையில் இவங்களை விழுங்கலாம், விழத்தள்ளலாம் அப்படின்ட்டு வகை தேடி கொண்டு இருக்கிறானா. இந்த வகையில் நம்ம தப்பிச்சுக்கிட்டா இன்னொரு வகையில் அதை மாதிரி அவன் இரவும் பகலும் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி பைபிளில் இருக்குது. இப்போது சோதனைகள் வராமலாம் இருக்காது. நாம் ஜெபம் பண்ணும்போது எப்பொழுதுமே எனக்கு சோதனைகளே வரக்கூடாதப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணுறது ஒரு லாஜிக்கான ஒரு ஜெபம் இல்லை, வசனத்தின்படி சரியான ஒரு ஜெபம் இல்லை. சோதனைகள் வரும். யாக்கோபு எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் சோதனைகளுக்குள்ளே போகும்பொழுது ஆச்சரியப்படாதீங்க. அது மாதிரி பாடுகள், துன்பங்கள், சோதனைகள்லாம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுதான் வாழ்க்கை. இந்த சோதனைகளுக்குள்ளே நீங்கள் விழாமல் இருக்கும்படி முன்கூட்டியே ஜெபம் பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க, அலர்ட்டாக ஜெபம் பண்ணுங்க. முன்கூட்டியே எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? எந்த சோதனை வரப்போதோ முன்கூட்டியே எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன் கவனிங்க.
உங்களுடைய பலவீனங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மற்ற எல்லா விஷயத்திலும் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. பண விஷயம் வரும்போது மட்டும் உங்களால் நிற்க முடியாது ஸ்ட்ராங்காக அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்போ நீ முன்கூட்டியே ஜெபம் பண்ணு, சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணு என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இந்த பண மோகம், பண ஆசை எனக்குள்ளே நிறைய இருக்குது, அதனால் நான் வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கிறேன், அதில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு அந்த வீக்னஸ் இருக்குது. காலையில் ஜெபம் பண்ணும்போது எங்கேயாகிலும் இந்த பணத்துக்காக நான் ஏதாவது தவறு பண்ணாதபடிக்கு, அந்த மாதிரி சோதனை எனக்கு நோக்கி வராதபடிக்கு, அந்த சோதனையில் நான் விழாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்குள்ளே இந்த சீரியல் பார்க்குற ஒரு வீக்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்குது, இந்த மாதிரி சீரியல், இந்த மாதிரி சினிமா அதெல்லாம் வந்தால் என்னால் முடியல. புரியுதுங்களா? எந்த சினிமா வந்தால் முடியல, பார்க்காம இருக்க முடியல? விஜய் சினிமா வந்தால் பார்க்காம இருக்க முடியல. இல்லை கிரிக்கெட் வந்தால் அதை பார்க்காம இருக்க முடியல. கிரிக்கெட் பார்க்குறது தவறு இல்லை, கிரிக்கெட் பார்க்குறதுக்குன்னு ஒரு 4-5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுற பாருங்கள், அது தவறு. டைம் வேஸ்ட் எல்லாம் வந்து கடவுளுக்கு பிடிக்காது, அதுக்கு ஆண்டவருக்கு கணக்கு சொல்லணும். அதனால கிரிக்கெட் பார்க்குறது பாவம் இல்லை, தவறு இல்லை. 4-5 மணி நேரம் அதுக்கு அங்கே உட்கார்றோம் பார்த்தீங்களா, அது நிச்சயமாக அது ஆண்டவருடைய பார்வையில் அது குற்றம்தான். இது போல் உனக்கு அந்த வீக்னஸ் இருக்குது, ஒரு பண விஷயத்தில் ஒரு வீக்னஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆசை இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆசையில் என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாதப்பா, அது மாதிரி ஆசைகள் பிசாசானவன் எனக்கு கொண்டு வந்து வைத்து என்னை வஞ்சிக்காதபடிக்கு எனக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும். அது மாதிரி சோதனைகளெல்லாம் விலக்கி விடும் ஆண்டவரே அப்படின்னு எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணணும். அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 26:41. நீங்கள் சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றால் இதுதான். உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வீக்னஸோடு இருக்கிற நீங்கள் விழுந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்களா என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் முன்கூட்டியே ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் எங்கிட்ட இருக்குது ஆண்டவரே, இந்த மாதிரி சாத்தான் அந்த வீக்னஸை வச்சு என்கிட்ட சோதிச்சான்னு சொன்னால் என்னால் அதில் நிற்க முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், நீங்கள் தான் அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுக்கணும், வல்லமையை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும், அது விலகி போகும்படி, அந்த சோதனை சாத்தான் கொண்டு வர்ற சோதனை விலகி போகும்படி நீங்கள் தான் எதாகிலும் பண்ணணும் அப்படின்னு முன்கூட்டியே ஜெபம் பண்ணிக்கிட்டாக்கா, எது மறுபடியும் சொல்ல பாருங்கள், சோதனையில் விழுந்த பிறகு இல்லை, அது வர்றதுக்கு முன்னமே நம்முடைய வீக்னஸ் ஆண்டவருக்கு சொல்லி, இந்த மாதிரி தான் என்னுடைய வீக்னஸ், திஸ் இஸ் வாட் ஐ ஆம், இதுதான் நான், இந்த விஷயத்தில் என்னால் நிற்க முடியும், அந்த விஷயத்தில் நான் என்னால் நிற்க முடியாது, இதில் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், நான் தீர்மானம் எடுக்கிறேன், நான் கண்ட்ரோலாக இருக்கிறேன், நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு நாம் ஜெபம் பண்ணால் சாத்தானானவன் கொண்டு வருகிற அந்த சோதனையில் நம்ம விழமாட்டோம். இந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார், செய்ய சொல்லி ஊக்கப்படுத்துகிறார். அதனால் நாம் சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு முன்கூட்டியாகவே, அட்வான்ஸாகவே, எச்சரிக்கையாகவே ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இதை எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ண சொல்லி ஊக்குவிக்கிறார். 5வதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த மாதிரி ஜெபத்தை நாம் ஜெபம் பண்ணணும்னு உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார் என்றால், நம்ம எல்லோரும் கூடி ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். நம்ம கர்த்தர் பிள்ளைகள் ஒருமித்து ஜெபம் பண்ணணும் என்று ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார், ஊக்குவிக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால்
அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊக்குவிக்கிற, உற்சாகப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற 5வது ஜெபம் என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் ஊக்குவிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். அதனால் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நாம் அப்படி ஒரு மனதாய் கூடி ஜெபம் பண்ணினா, இங்கே சொல்கிறது 2-3 பேர் கூடி ஜெபம் பண்ணால் கூட போதுன்றாரு. சபையாய் நாம் கூடி ஜெபம் பண்ணால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். யாக்கோபையும் பேதுருவையும் கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் ஜெயிலில் போடுறாங்க. இந்த செய்தி சபை மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அவங்களெல்லாம் ஒருமித்து கூடி ஊக்கமாக ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒருமித்து எல்லாரும் ஒன்றா கூடி, ஆண்டவரே உம்முடைய தாசர்களை, உம்முடைய ஊழியக்காரர்களை ஜெயிலில் போட்டுக்கிறாங்கப்பா, அவங்களை எப்படியாவது விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஊக்கமாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமித்து ஜெபம் பண்ணாங்க. என்னாச்சு? கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பிட்டார். பரலோகத்திலிருந்து தேவதூதனை அனுப்பி ஜெயிலில் இருந்த பேதுருவை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒரு மனதாய் ஜெபம் பண்ணால், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமித்து ஜெபம் பண்ணால் நிறைய பெரிய காரியங்கள் நடக்கும். இங்கே படிக்கிறோமே, என்ன படிக்கிறோம்? நீங்கள் 2 பேர் ஆகிலும் 3 பேர் ஆகிலும் ஒருமித்து ஜெபம் பண்ணாக்கா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது பெற்றுக்கொள்வீர்கள், பரலோகத்திலிருந்து கர்த்தர் தருவார் அப்படின்னு. அதனால் இந்த சபையாய் கூடி ஜெபம் பண்ணுற எந்த ஜெபத்தையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. நம்ம சபையில் நிறைய விதமான ஜெபங்கள் இருக்குது, கூடி ஜெபம் பண்ணுறது. அது நெக்லெக்ட் பண்ணாதீங்க. கூடி ஜெபம் பண்ணால் நாம் நினைக்கிறதை விட பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். அதனால் அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் இங்கே ஊக்கப்படுத்துகிறார். கூடி ஜெபம் பண்ணுங்க, ஒரு மனதாக ஜெபம் பண்ணுங்க என்று இந்த வசனங்களிலிருந்து கர்த்தர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊக்கப்படுத்துகிற, என்கரேஜ் பண்ணுகிற 7 விதமான ஜெபங்களை குறித்து பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் 5 பார்த்துட்டோம். சொல்லுங்கள், என்னென்ன ஜெபங்கள்? தனிமையில் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும், ஊழியம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை அவர்களுக்கு அதை குறித்து ஒரு ஊமையை சொன்னாராம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க என்பதற்கு அங்கே ஒரு ஊமையை சொல்லி, உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்லி, அதன் வழியாக சோர்ந்து போகக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகலாம் பதில் வர்றதுக்கு, சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நடக்காமலும் போகலாம், சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறதை விட அது வேறு மாதிரி விஷயம், வேறு விதமாக போகலாம், சோர்ந்து போகக்கூடாது. சரிங்களா? இப்படி நமக்கு அதெல்லாம் சோர்வு வருது. ஜெபம் பண்ணும்போது அது நடக்கலைன்னா, அது கிடைக்கலைன்னா, அது ஆகலைன்னா, அது லேட் ஆகிடுச்சின்னா சோர்ந்து போயிடுறோம். அப்படியெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது நீங்கள் என்று அங்கே ஒரு ஊமையை சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஊமையை சொல்லி, அது மாதிரி தான் உங்களுக்கு கூட கொஞ்சம் தாமதமாகலாம் சில நேரங்களில், அதுக்காக சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லா ஜெபங்களையும் கேட்பார். ஆனால் கர்த்தர் பதில் கொடுக்குறதுல டிஃப்ரெண்ட்டாக தருவார். நம்ம கேட்டபடியே, கேட்ட நேரத்திலேயே, கேட்டதையே கொடுப்பாருன்னு அல்லது கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நான் சொல்கிற பாருங்க எப்படிலாம் ஆண்டவர் பதில் தருவார்னு. ஒன்று, கேட்டதை கேட்டபடி தரார். சில நேரங்களில் நாம் கேட்டதை விட அதிகமாக தரார். நம்ம 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு சாலமன் ராஜா ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் ஞானத்தையும் கொடுக்குறேன், செல்வத்தையும் கொடுக்குறேன், கனத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கேட்டதை விட அதிகமாகவே கொடுக்குறார்.
சில நேரங்கள் அது மாதிரி தருவார். சில நேரங்களில் நாம் ஒன்று கேட்டால் ஆண்டவர் வேறு ஒன்று தருவார். இவர் பவுலடியார் ஜெபம் பண்ணும்போது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் என் உடம்புக்குள்ளே, அவர் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு வியாதி, ஒரு 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 வலி இருக்குது, இதை எடுத்து போடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. இந்த வலியை எங்களால் தாங்க முடியல, இந்த வியாதி எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, இதை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி 3 முறை ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது இருக்கட்டும்ன்றார். அந்த முள்ளானது இருக்கட்டும், அந்த வலி வேதனை நீ தாங்கிறதுக்கு என்ன கொடுக்குறேன், என் கிருபையை தரேன்றார். இவர் ஒன்று கேட்டால் ஆண்டவர் வேறு ஒன்று தரேன்றார். புரியுதுங்களா? இவர் ஒன்று கேட்டால் ஆண்டவர் வேறு ஒன்று தரேன்றார். ஆண்டவருடைய ஆன்சரிங் மெத்தடில் அது ஒரு மெத்தடு. நம்ம கேட்குறது ஒன்றா இருக்குது, ஆண்டவர் வேறு ஒன்று தருவார். இது ஒரு மெத்தடு. சில நேரங்களில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் எஸ்ன்னு சொல்ல மாட்டார், நோவுன்னு சொல்ல மாட்டார். நமக்கே குழப்பமாக இருக்கும், என்ன இன்னும் எதுவுமே நடக்கலை, இன்னுமே ஆண்டவர் பதிலே கொடுக்கல அப்படின்னு. அப்படி அதுவும் ஒரு டைப்பு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீங்கள் விளக்கக்கூடுமானால் விளக்கிடுங்கப்பா அப்படின்னு ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுறார். ஒன்றுமே சொல்லலை. ஏசாமுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலன்னு அர்த்தமா? ஏசாமுடைய ஜெபத்தை பிதாவாகிய கர்த்தர் கேட்கலன்னு அர்த்தமா? இல்லை. சைலண்ட்டாக இருக்கிறார் ஆண்டவர், எதுவுமே செய்யலை, எதுவுமே சொல்லலை. அதை மாதிரி நாம் ஜெபம் பண்ணுவோம், எதுவும் நடக்காது. அது காரணமும் நமக்கு தெரியாது. சில நேரங்களில் அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு சோர்வு வரும். நாம் செய்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருப்பதும் கூட நம்ம ஜெபத்துக்கு அது ஒரு பதில் தான். இது நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை சரியாக புரிஞ்சுக்கணும். நாம் எப்படி எதிர்பார்க்குறோம் ஆண்டவர்னா, யோபனுடைய மனைவி மாதிரியே எதிர்பார்க்குறோம். யோபனுடைய மனைவி எப்போவுமே ஆண்டவர் நமக்கு நன்மையே செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குற ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை யோப் என்ன சொன்னார், டே பைத்தியக்காரிசி அப்படின்றார். புத்தி இல்லாதவளை பைத்தியக்காரி மாதிரி பேசாதேன்றார் யோபு. அப்போது நல்லா கவனிக்கணும், நான் சொல்லலை, யோபு சொல்கிறாரு. யாரெல்லாம் ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுக்கணும், எப்பொழுதும் நன்மையே செய்யணும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அப்படின்னு நினைக்கிறவங்களே யோபு என்ன திட்டுறாருன்னா, முட்டாளுங்க, பைத்தியக்காரங்க அப்படின்னு திட்டுறார். அதனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அப்படியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவர் உயிரையே கொடுத்தவர், எதை கேட்டாலும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பவுலடியார் சொல்கிறார், உயிரையே கொடுத்தவர் எதை கேட்டாலும் கொடுக்க ஆயத்தமாக இருப்பார். ஆனால் எது எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அதுதான் செய்வார், அந்த நேரத்தில் தான் செய்வார். அன்றைக்கி திராட்சரசம் தீர்ந்து போச்சான். ஏசாமியுடைய தாயார் வந்து ஏசாமிகிட்ட கேட்குறாங்க, இதுக்கு எதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு. இப்போ ஏசாமி என்ன சொன்னார், என் டைம் இன்னும் வரலம்மா, நீ கொஞ்சம் இருமா அப்படின்றார். அவங்க அம்மாக்கிட்டே சொல்கிறார், என் டைமு இன்னும் வரலம்மா, நீ கொஞ்சம் இருமா. அப்போது எது செய்தாலும் ஆண்டவர் அவருடைய நேரத்தில் செய்வாருங்க. நம்முடைய நேரத்தின்படி செய்ய மாட்டார், நாம் கேட்டதின்படி செய்ய மாட்டார். அதனால தான் ஏசாமி ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணார், அந்த கெத்செமனே தோட்டத்தில், இந்த பாத்திரத்தை விளக்க கூடுமானால் விளக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்க, உம்முடைய சித்தத்தின்படி செய்யுங்கன்றார். அப்போ நாம் ஜெபம் பண்ணும்போது எதிர்பார்க்கறதில்ல, கேட்குறதில்ல, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுல குறை ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. ஆனால் எல்லாமே நம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டோட சித்தத்தின்படி, நான் மறுபடியும் சொல்கிறேன், நமக்காக உயிரை கொடுத்தவர் எதை கேட்டாலும் கொடுப்பார். அந்த ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட தாமதமானாலும் கூட இதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு நினைக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. ஆகவே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார்.
ஏழாவதாக நம்ம எதுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணணும்னு இயேசுசாமி நம்மை ஊக்கப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாவது என்னன்னு சொன்னால், நமக்காக மட்டுமே நம்ம ப்ரேயர் பண்ணாமல் மற்றவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணணும் என்று நமக்கு ஊக்கப்படுத்துகிறார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமானால், அங்கே இதை டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக ஒரு கதை சொல்கிறார் இயேசுசாமி. ஒருத்தருடைய வீட்டுக்கு அவருடைய நண்பர் வரார். மிட் நைட்டில் வரார், நடு ராத்திரியில் வரார். அந்த நண்பனுக்கு உணவு கொடுக்கறதுக்கு இவர் வீட்டில் ஒன்றும் இல்லை. இவருக்கு அருகாமையில் இன்னொரு நண்பர் இருக்கிறார், அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு கதவை தட்டி, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு உணவு கொடுக்கறதுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை, ஆகாரம் கொடுக்கறதுக்கு வீட்டில் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அந்த நண்பருக்காக இவர் போய் அடுத்த நண்பர்கிட்ட வேண்டிக்கிறார். அப்போது அந்த நண்பர் சொல்கிறாரு, பா சாரிப்பா, டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, நான் பசங்களோடு கூட படுத்துன்னு இருக்கிறேன்ப்பா, காலையில் பார்த்துக்கலாம்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு என்ன சொன்னார். இவர் விடவே இல்லையா. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா நண்பா, உன்னை தானே நம்பி வந்திருக்கிறேன், என்னடா ஒரு ஃப்ரெண்டாக இது மாதிரி சொல்கிற அப்படின்ட்டு இவர் கெஞ்சுறாரு. சரின்னு அந்த நண்பர் எழுந்து வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ இவர் அந்த நள்ளிரவிலே போய் அடுத்த நண்பனுக்காக எப்படி கெஞ்சி அங்கே கேட்குறாரோ, அதை போல் நாம் கூட மற்றவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதை நம்ம ஊக்கப்படுத்துகிறார், என்கரேஜ் பண்ணுறார். அதனால தான் நம்ம சர்ச்சில் அதுக்குன்னே ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறோம். முதல் ஜாமம் ப்ரேயர் அப்படின்ட்டு நம்ம நண்பர்களுக்காக, நம்ம ஊரில் உள்ளவங்களுக்காக, நம்ம தெருவில் உள்ளவங்களுக்காக, எல்லாருக்காக, அவங்களுடைய குடும்பங்களில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க வீட்டில் உள்ள பசங்க நன்றாக படிக்கணும், அவங்க கஷ்டங்கள் தீரணும், அவங்க வியாதிகள் சுகமாகணும், கடன் பிரச்சனை அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் வேலை கிடைக்கணும், திருமணமாகாதவங்க இருந்தால் அவங்க வீட்டில் திருமணங்கள் நடக்கணும், பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்க இருந்தால் அவங்க வீட்டில் பிள்ளை பாக்கியம் கர்த்தர் கொடுக்கணும், அவங்கள ஆஸ்வதிக்கணும் அப்படின்ட்டு அதுக்குன்னே ஒரு மீட்டிங் வச்சுருக்குறோம். நாம் மாதத்தில் ஒரு நாள் முதல் ஜாமம் ப்ரேயர்னு சொல்லிட்டு 1ஆம் தேதியில். இப்போ நம்மெல்லாம் கூடி வந்து எல்லாருக்காக ஏன் ஜெபம் பண்ணுறோம் என்றால், இயேசுசாமி அதை சொல்லிக் கொடுக்குறார், இயேசுசாமி அதை எதிர்பார்க்கிறார், அதை என்கரேஜ் பண்ணுகிறார். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இது 7வது ஜெபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்கரேஜ் பண்ணுகிற 7வது ஜெபம். இப்படியாக ஒரு 7 விதமான ஜெபங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாட்களில் சொல்லி கொடுத்து, இந்த 7 விதமான ஜெபங்களை செய்யுங்க அப்படின்னு நமக்கு என்கரேஜ் பண்ணுறாரு. நாம் எத்தனை விதமான ஜெபங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை விதமான ஜெபங்களை செய்கிறதில்லைன்னு யோசிங்க. என்னென்ன ஜெபங்களை செய்கிறீங்களோ அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னும் எந்தெந்த விதமான ஜெபங்களை செய்யாமல் இருக்கிறீங்களோ அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தீர்மானம் எடுத்து இனிமேல் அந்த ஜெபங்களையும் செய்யுங்க.